பார்ப்போம். ட்ரீம் 11 ஸ்டார்டிங் 7. யூ மும்பாக்காக அஜித் சௌஹான், மஞ்சித், சுனில் குமார், பர்வேஷ் பென்ஸ்வால், ரிங்கு, லோகேஷ் கோஸ்லியா and Amir Mohammad, Zafar Danesh. And இங்கே ஸ்டார்டிங் 7 for UP Yodas, Gagan Gowda, Bhavani Rajput, Ashu Singh, Mahendra Singh, Hitesh, Sumit and Bharat. சுனில் குமார் கேப்டனா இருக்காரு for யூ மும்பா and சுமித் இந்த பக்கம் UP யோதாஸ்க்கு கேப்டனா இருக்காரு. இது நம்ம நேரம். ஃபைட் ஃபார் பிளே ஆஃப்ஸ்ல ஒரு அதிரடியான போட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட இணைவது திரு ராஜகுரு சுப்பிரமணியம். அண்ட் இது நேருக்கு நேரான போட்டி. நான் வந்து யூ மும்பா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், யூபி யோதாஸ் ஜெயிப்பாங்கன்னு குரு சொல்லியிருக்காரு. குரு வணக்கம், வெல்கம். ஆமாங்க, அண்ட் மஞ்சித் அங்க போய் பாயிண்டோட திரும்புறாரா அப்படின்னு. எஸ், பாயிண்டோட திரும்ப வந்திருக்காருங்க. புஷ் பண்ணி போயிருக்காரு. அஷு வெளியில போனோம். மஞ்சித் உயரமான ஒரு பிளேயர், அவர் பிளாக் பண்றதுக்கு முன் பக்கத்துல பிளாக் போட்டது மட்டும் இல்லாம பின்னாடி காலையும் பிடிச்சி இழுத்துருக்கணும். 2 புள்ளியோட திரும்ப வந்திருக்காரு. ஸோ மஞ்சித்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டிஃபென்ஸ் பண்ணால் தனியாக தான் அவரை வந்து டேக்கிள் பண்ண முடியுங்க. ஸோ அந்த கேப் விட்டு பண்ணதுனால தான் வந்து அவர் ஈஸியாக ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. Number 2 out, 1 point, UP Yodas. ஆமாங்க, ஆனா அஜித்தை இங்க மடக்கி வச்சிருக்காங்க. எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் ப்ரெடிக்ஷன் வேற கொடுத்திருக்கேன், அஜித்தை சீக்கிரம் கொஞ்சம் உள்ளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனா இந்த ஒரு டாக்கிள்ல ஈடுபாடு எங்க இருந்து வந்திருக்கு பாத்தீங்கன்னா, பாரத் இன் பொசிஷன்ல இருந்து ஒரு ஆங்கிள் ஹோல்ட் செமையா போட்டோன்னே சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் இங்க பவானி ராஜ்புட் அப்படியே தவழ்ந்து போய் பாயிண்டோட திரும்ப போயிருக்காரு. ஒரு ஆங்கிள் ஹோல்ட், இந்த மாதிரி உயரமான பிளேயரை வந்து ரொம்ப ஹைலைன்ல டாக்கிள் பண்றப்போ முன்னாடி வந்து தடுப்பணை போடலன்னா அவன் தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் தேவை, காம்பினேஷன் டாக்கிள்ஸ் தேவை. சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த ஹைட்டு உள்ள அட்வான்டேஜ் உள்ள பிளேயருக்கு வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வரல அப்படின்னா கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி வந்து பக் லைனுக்கு கீழேலாம் வந்து அவங்கள டேக்கிள் பண்ணால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது டேக்கில். ஸோ ஈஸியாக பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி மஞ்சித்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டாலாக உள்ள ஒரு பிளேயர் தாங்க. ஸோ பாருங்கள், அவரோட மூமெண்ட்டை பாருங்கள், சூப்பரான ஒரு ஹேண்ட் டச். அந்த ஹேண்ட் டச் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணிட்டு போய் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ஒரு சீசன்ல மட்டும் 93 பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, யுவா சீரீஸ்ல இருந்து வந்த பிளேயர்ஸ். பட் இங்க நம்ம பார்த்தோம்னா ககன் கவுடா உள்ள போயிட்டு பாயிண்ட் இல்லாம திரும்ப வந்திருக்காரு. மறுபடியும் அஜித்தை இறக்கி இருக்காங்க. எங்க நேருக்கு நேர் போட்டியில பாத்தீங்கன்னா இன்னும் 3 பாயிண்ட் எடுக்கணும். அஜித் சௌஹான் சொன்னா 1 தான் எடுத்திருக்காரு. தம்பி இன்னும் 2 எப்படியோ எடுத்துரு சாமி அப்படின்னு கெஞ்சணும்னு தோணுது. அண்ட் ககன் கவுடா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் எடுக்கணும். தப்பிச்சிருவாரா இல்லைங்க, மடக்கி போட்டிருக்காங்க. சரியான ஒரு டாக்கிள் அவங்க. ஆஹா, சுஹேல் சந்தோக் டீம் ஓனர் அங்க வந்து கொண்டாடுறத பார்க்கணும். நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்காரு ஒரு தரமான டீம் எடுக்கிறதுக்கு. ஸோ யூமும்பாவோட சிஓ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழை சேர்ந்தவருங்க. அவர் அதனால தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 பிளேயருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பேசிட்டு இருக்கும் போதே வந்து ரிங்கு வந்து அழகான ஒரு செயின் கேட்ச்ல ஒரு டேக்கிள் பண்ணாருங்க. அதுவும் டுவோடாய் ரெய்ட்ல வந்து ககன் கவுடா பிரஷர் அவர் மேல இருந்தப்போ போய் மாட்டிருக்காருங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு செயின் டேக்கிள். ரிங்கு கூடவே வந்து சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு. தூக்கி மடக்கி போட்டிருக்காங்க. அவங்க எக்ஸைட்மெண்ட் இந்த மும்பா பெஞ்ச் நம்ம பார்க்குறோம். ஸோ யூமும்பாக்கு இப்போ 2 ரைடு கிடச்சிருக்குது. மஞ்சித்து போயிருக்காருங்க. அவர் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக தான் விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலும் கரெக்டாக வந்து அவர் பேக்கிங்க்கு விடுறதுக்கான ஒரு ட்ரை பண்ணார். கார்னர்லேருந்து சூப்பராக ஒரு டைவ் கேட்ச் பண்ணி ஒரு டேக்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க யூபி யோதா. சுமித்க்கு முதல் பாயிண்ட் வந்திருக்குங்க. பார்த்தாரு, கிக்கு வர்றப்பவே காத்துலயே அந்த ஆங்கிளை பிடிச்சிட்டு பாஞ்சிட்டாரு. அதோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு. பிரில்லியன்ட்லி டன் பை சுமித். சுமித்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 சீசன் வந்து யூபி யோதாக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காருங்க. ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக விளையாடுற பிளேயரு. ஸோ பாருங்க, பவானி ராஜ்புத் போய் இப்போ ஒரு அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ரைடுக்கு 2 ரைடுக்கு வந்து அவங்கள யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து யாராலையுமே அந்த பாயிண்ட் எடுக்க முடியாதுங்க. ஆமாங்க, ஸ்டூவர்ட் எல்லாம் வந்து ஆஜான பாகுவான பில்ட். அவர் அந்த பில்டோட வந்து விளையாண்டாருன்னா கண்டிப்பா
கண்டிப்பா ஒரு சலசலப்பு கிடைக்கும். அவரை வந்து ஏதோ எடுத்துக்கோ புடிச்சுக்கோன்னு ஒரு பிரஷர் சிச்சுவேஷன் ஒரே ஒரு ரைடுக்கு விட்டா அது என்னங்க நியாயம்? நான் ஒத்துக்கவே மாட்டேன். கரெக்டான பாயிண்ட் தான். அது வந்து நம்ம பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அஜித்தை இப்போ பேசிட்டே இருக்கும்போது அஜித்தை வந்து சூப்பரான ஒரு டேக்கிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க டிஃபென்ஸில் வந்து யூபி யோதா. ஆஹா, அந்த ஆங்கிள் ஹோல்டு போட்ட உடனே சப்போர்ட் கிடைச்சிருக்குங்க. அஜித் சௌஹானை பெஞ்சுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான தருணத்தை உருவாக்கி இருக்காங்க. அண்ட் இங்க நல்லா போய் அலசுறாருங்க பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. பவானி ராஜ்புட் ஒரு கிக் வேற அட்டெம்ப்ட் பண்ணிருக்காரு. ஒரு பாஸ்யூட், அங்கே பாஸ்யூட்ல மாட்டிருக்காரு. என்ன ஒரு டாக்கிள்! மகேந்தர் பாருங்க, இவர்தான் என்ன பிடிச்சாருன்னு என்னமோ சொல்றாரு போல. பட் அங்க ஒரு சின்ன ஆர்குமெண்ட் நடக்க போது. இதுக்கு ஒரு கார்டு கிடைச்சாலும் கிடைக்கும். இதுதான் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ வந்து அந்த சேசிங் வரும்போது எவ்வளோ சூப்பராக வந்து டேக்கிள் பண்ணாருன்னு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பெங்களூருக்காக விளையாண்டாரு. அவ்வளோ ஒரு ஃபிட் இல்லை, அவர் ஒரு கேம் இல்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து அவர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டீமுக்கு உள்ள கேமை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. Both out. 1 point each. ஸோ ரெண்டு தரப்புலையும் ரைடர்ஸ், மெயின் ரைடர்ஸ், நீங்க ப்ரெடிக்ஷன் கொடுத்த ரைடர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணல, மற்ற ரைடர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா பரத்துக்கு மற்றும் ஒரு பாயிண்ட். 1 point. 8வது ரைடுக்கு வந்து 2வது பாயிண்ட் எடுத்திருக்காரு. இதுவரை அவுட் ஆகாமல் பரத் முன்னேறிக்கிட்டு இருக்காரு. யூபியை பாருங்க, யாருமே வந்து லீட் ரைடு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இல்லாம, ஸோ யாருக்கு சக்சஸ் ஆகுதோ அவங்க போய் பாயிண்டை வந்து எடுத்து கொடுத்துட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க யூபி யோதாஸ். யாரு 3வது இடத்துக்கு போக போறாங்கன்ற கேள்விதான். யூமுபாவா அல்லது யூபி யோதாஸா? நீங்க யூபி யோதாஸ் அதுக்கான எல்லா வேலைகளும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டம் முன்னாடி ஆட்டம் ஆடுறதுக்கு முன்னாடி 7வது இடத்துல இருக்கிற யூபி யோதா 4 படி குதிச்சு 3வது இடத்துக்கு போவாங்க. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. மஞ்சித் அழகா டாக்கிள் செஞ்சிருக்காங்க. இப்படிதாங்க செய்யணும். உயரமான பிளேயர், ஆங்கிள் ஒரு பக்கம், இடையில முன்னாடி அப்படின்னு போட்டு இழுத்து வச்சிருக்காங்க. இருந்தாலும் கூட என்ன ஸ்ட்ரகிளுங்க, எவ்வளவு பவர் ஜெனரேட் பண்ணிருக்காருங்க. அண்ட் இதே மாதிரி ஆட்டம் முடிஞ்சதுன்னா யூமுபா 5வது இடத்துல தான் நிக்கணும். 4 பாயிண்ட் தான் வித்தியாசம். 14 நிமிஷம் ஆட்டத்துல பாக்கி இருக்கு. என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா பவானி ராஜ்புத் பாயிண்டோட தான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. 1 point. பர்வேஷ் பேஸ்வால் மேல டச், யூபி யோதாஸுக்கு டச் பாயிண்ட். என்ன பொறுத்தளவில் இந்த ரிவ்யூ எல்லாம் வந்து லாஸ்ட் டைம்ல வந்து லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து யூஸ் பண்ணாதான் வந்து அது கரெக்டான ஒரு நமக்கு ஒரு பாயிண்டை கொடுக்குற ஒரு ரிவ்யூவா இருக்குங்க. ஸோ இந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த ரிவ்யூவை யூஸ் பண்ணக்கூடாது. Yumumba. அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட் ஒரு சில டிசிஷன்ஸ் கவரா போகலாம். அங்க நீங்க ரிவ்யூ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க நம்பர் 2 கூப்பிடுறாங்க. அதாவது சபர்தனே செல்ஃப் அவுட் ஆயிருக்காரு. ஆல் அவுட் நிகழ போகுதா? முதல் ஆல் அவுட் இந்த மேட்ச்ல நிகழ்ந்திருக்கு. சுனில்குமார் மேல டச். ஆட்டத்தோட முழு கண்ட்ரோல் எடுக்கிறாங்க யூபி யோதாஸ். எஸ், ஒரு ஆல் அவுட் நிகழ்ந்திருக்குங்க. சோ இந்த ஒரு ஆல் அவுட்டின் காரணமாக யூபி யோதாஸோட ஸ்கோர் லைனும் கொஞ்சம் அப்படியே ஒரு குதிக்க போகுது. ஆல் அவுட் நடந்திருக்கு. All out. Correct. Plus to 4 points. UP சந்தியா அவங்க Yodas. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பட் சரியான டிசிஷனை கடைசியில கொடுத்திருக்காங்க. ஒரு பாயிண்ட் கிடையாது, 4 பாயிண்ட். ரிவ்யூ இல்ல சார், மேனேஜ்மெண்ட் உட்காருங்க. ரிவ்யூ எல்லாம் கிடையாது. ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆல் இன் ஆவாங்க. ரோஹித் ராகவ் வந்தா ஏதாவது ஒரு செய்வார், கடத்துல செஞ்சிருக்காரு. Number 7 out. 1 point. சப்ஸ்டிடியூஷன்ல வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கிற புகழ் இவருக்கு தான் போய் சேரும். ரோஹித் ராகவ் நல்லா ரீச் பண்ணி ஒரு ஹேண்ட் டச்சோட அனுப்பிச்சிருக்காருங்க. பியூட்டிஃபுல்லி டன் ரோஹித் ராகவ். அவங்க வந்து அந்த சக்சஸ் ஆகாததுக்கு காரணம் சச்சின் ஏன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இன்னமும் கிடைக்கவே இல்லை. 6 நிமிஷம் இருக்கு ஆட்ட முடிய. 6 நிமிஷத்துலயும் ஏதாவது ஒன்று செய்யணும். யூமுபாவோட டிஃபென்ஸ் கை ஓங்கி இருக்கு. Raided out. பரத் 1 point. முதல் முறையாக இந்த ஆட்டத்தில் அவுட் ஆகுறாரு. யூமுபாவோட டிஃபென்ஸ் கை தான் ஓங்கி இருக்கு. Duade raid. Yumumba. 3வது ரேட் அப்படின்னா அது டூ ஆர் ரேட் பாயிண்ட் எடுத்தாங்கன்ற கட்டாயம். சூப்பர் டாக்கிள் ஆகுமா இங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு பாயிண்டோட போல 2 பாயிண்ட் இருக்குன்னு வேற தட்டி சபதம் செய்யறாரு ரோஹித் ராகவ். ஆட்டம் மாத்தி எழுதுறாரு மும்பாக்கு சாதகமாக. Please stand there. க்ளோஸா போய்கிட்டு இருக்குங்க. என்ன நடந்தது அப்படின்னு பாத்துருவோம் இப்போ. ஆனா 2 டீம்ஸுக்குமே வந்து ரிவ்யூஸ் கிடையாது. லாட் ஆஃப் இமோஷன்ஸ் ஆன் த மேட், அதை தான் பாக்குறோம். இங்க ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. அண்ட் அது விரல்ல பட்டிருக்குங்க. That is safe. 2 points. Yumumba. இந்த பாஸ் அவுட் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து
டஃப்பான ஒரு கேம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க. யூமபா லீடுக்கு கூட வரலாம். அட்லீஸ்ட் அந்த போனஸை எடுக்க ட்ரை பண்ணணும். போனஸை எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப போன சமயத்துல டாக்கிள் பண்ணி யூமபா கெத்த காட்டியிருக்காங்க. Bonus இது for ஒரு UP அருமையான Yodas. fight All back. out, 1+2, 3 points. ஒரு போனஸ் மட்டும் எடுத்து ரேட் அவுட் ஆகும் பொழுது 3 புள்ளிகள் யூமபா பக்கம் போறது மட்டும் இல்லாமல் ஆட்டத்துல பலாமா All உள்ள in வந்திருக்காங்க. UP Yodas. ஆமாங்க, ஒரு புள்ளி தான் வித்தியாசம் இருக்கும் போல. ஆனா போனஸ் பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. ஆனா மும்பா படு க்ளோஸா வந்திருக்காங்க. ஒரே புள்ளி வித்தியாசம் தான் ரெண்டு அணிகளுக்கு இடையிலும் பிரமாதமா நிகழ்த்தி இருக்காங்க. கவரேஜ் ஆரம்பிச்சிரும். இங்க பாயிண்ட் ஆஃப் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். ஒரு சப்ஜெக்ட்ல உள்ளார கொண்டு வந்த ஒரு ரைடர் வந்து பாருங்க சூப்பரா வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து 3 ரைடர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. அந்த 3 ரைடையுமே வந்து அழகா வந்து பயன்படுத்தி அவர் ஒரு பாயிண்டா டீமுக்காக சூப்பரா எடுத்து கொடுத்தாருங்க அவரு. ஸோ அதே மாதிரி பாருங்க யூபியோட பிளானும் நல்ல பிளான் தான் போயிட்டு இருக்குது. Number 4 out, 1 point, U Mumba. சரியான ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் அந்த ஒரு டாக்கிள் சாவுல் குமார் பிரில்லியண்டா நடத்தி வச்சிருக்காருங்க. அவ்வளவுதான். 30 செகண்ட் அங்க நில்லுங்க. அவுட் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, பவானி அவர்களே அந்த மிட் லைனுக்கு பக்கத்திலே நில்லுங்க. ஃபைனல் விசில் வந்துடும். திரும்ப போய் அவுட் ஆனா கூட பாக் லைன் தாண்டினாதான் ரேட் உறுதிப்படுத்த முடியும். அது சரிதான். ஆனா நீங்க பாக் லைன் தாண்டன்றது கூட கிடையாது. ஏன்னா அந்த மாதிரியான லக்ஸரி யூபி யோதாஸ் பதிலடி கொடுக்க தயாரா இருக்காங்க. ராஜ்குரு அவர்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கமெண்ட்ரி களத்துல வெற்றி அவருக்கு. இதுல விஷ்ணுக்கு அசாத்திய சந்தோஷம். அதையும் நான் சொல்ல விரும்புற மக்களே. கிடையாது மக்களே, நம்பாதீங்க. சும்மா சொல்றாங்க அவங்க. UP Yodas. நான் நடுவர் தான். நான் வந்து பாக்குறேன், அப்படியே வேடிக்கை பாக்குறேன், அவ்வளவுதான். ஓகே, அங்கேயும் வந்து ஒரு பாயிண்ட் யூபி யோதாஸுக்கு தான் கிடைச்சிருக்கு. 3 பாயிண்ட் வித்தியாசத்துல யூபி யோதாஸ் ஜெயிச்சிருக்காங்க. டாக்கிள் ட்ரை பண்ணும்போது சஃபர் தனேஷ் அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் எடுத்து க்ளோஸா போன இந்த ஆட்டம் கடைசியில யூபி யோதாஸுக்கு தான் வெற்றி. 114வது போட்டியில 27 மும்பாவும் யூபி யோதாஸ் 30 புள்ளி எடுத்து முன்னிலையில ஜெயிச்சிருக்காங்க.